கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன். ஒரு புதிய மாதத்தை நான் காணும்படியாய் தேவன் கிருபை செய்தார். 7 மாதங்களை நாம் கடந்து ஒரு 8வது மாதத்தை காணும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, 7 மாதங்கள் ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. இந்த உலகத்தில் எவ்வளோ ஆபத்துக்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் பெருக்கெடுத்து காணப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே தேவன் என்னையும் உங்களையும் அற்புதமாய் பாதுகாத்தார். ஆண்டவருக்கு நம் கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கடந்த 7 மாதங்கள் நடத்தின ஆண்டவர் இந்த மாதமும் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீ செய்கிற வேலைகளையும் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் தேவன் காப்பராக. இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒரு வாக்குத்தத்த வசனமாக பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 14 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம். இது ஒரு வாக்குத்தத்த வசனம். கிறிஸ்துவின் நாளில் நாம் மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும் என்றால், நான் வாழக்கூடிய இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கையாக இல்லாதபடி, வீணாக பிரயாசப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாதபடி, நம்ம ஆண்டு தந்திருக்கக்கூடிய ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொண்டு நிற்கும் பொழுது, வாழும் பொழுது, அந்த கிறிஸ்துடைய நாளிலே அவர் வரும்பொழுது நம் மகிழ்ச்சியாக நிற்க முடியும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் தேவன் நமக்கு கிருபையான நாட்கள் தருகிறார். காலங்களை, நேரங்களை நமக்கு தருகிறார். அந்த நாட்களை நாம் வீணாக நாம் செலவு செய்கிறோம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாம் என்ன செய்தோம் என்று நினைத்து பார்ப்போமானால் எல்லாம் வீணான ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த நாளில் நான் ஆண்டவருக்கு என்ன செய்தேன், கிறிஸ்துக்காக நான் என்ன செய்தேன், கிறிஸ்துக்காக எவ்வளவு நேரத்தை நான் செலவு செய்தேன் என்று நீங்கள் யோசித்து பார்ப்போம் என்றால், பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு நேரம் ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் வேதம் வாசித்தோம் என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் வீண். பிரியமானவர்களே, வீணாக தான் இருக்கும். இப்படியானுடைய வாழ்க்கையிலே அநேக நாட்களை, மாதங்களை, வருஷங்களை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வீணான காரியத்திற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பிரயாசத்தின் பலன் ஒன்றுமே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது காலம், கடைசி காலம். இனியும் காலம் செல்லாது. எல்லாற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இயேசுவின் வருகை வெகு சமீபம். பிரியமானவர்களே, இதோ சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அந்த நாளிலே பவுல் சொன்னாரே, நான் வீணாக ஓடினதும் இல்லை, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்குது என்று சொன்னாரே. பிரியமானவர்களே, அந்த மகிழ்ச்சி நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள் பாடுபட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவரோடு இணைந்து வாழ வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்களை நாம் வீணாய் செலவு செய்யக்கூடாது. ஒரு வேடன் ஒருவன் காட்டிற்குள் வேட்டையாட சென்றான். அந்த காட்டிற்குள் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றங்கரையிலே
ஒரு அழகான கூழாங்கற்கள் கீழே குவியலாக கிடந்தது. அந்த கற்களை அவன் பொறுக்கி தன்னுடைய பையில் போட்டுக்கொண்டு கவனை எடுத்து அந்த கவனில் கல்லை வைத்து அவன் அங்கே குருவிகளை அவன் வேட்டையாடி கொண்டிருந்தான். அந்த அழகான கற்கள் அந்த கவனில் வைத்து வேட்டையாடுவதற்கு லகுவாய் இருந்தது. நல்ல முறையில் அவன் வேட்டையாடினான். அநேக குருவிகளை, புறாக்களை அவன் வேட்டையாடினான். கடைசியாக போதும் என்ற அளவிற்கு வந்த பிறகு ஒரே ஒரு கூழாங்கற்கள் எஞ்சியது. அதை தன் பையிலே போட்டுக்கொண்டு அவன் வீட்டிற்கு வந்தான். அவன் திறந்த ஒரு வியாபாரி வீட்டுக்கு வந்தார். அவன் சொன்னான், நான் இன்றைக்கு இவ்வளவு பறவைகளை நான் வேட்டையாடினேன். அது காரணம் ஒரு அழகான கூழாங்கற்கள் எனக்கு கிடைத்தது. அதை வைத்து வேட்டையாடினேன். பாருங்கள், அந்த கூழாங்கற்களை பாருங்கள் என்று சொல்லி என்னை காண்பித்தான். இதை பார்த்த அந்த வியாபாரி, அவர் ஒரு வைர வியாபாரி, அதிர்ச்சி அடைந்தார். இது சாதாரண கல் இல்லை, இது வைரக்கல் என்று சொன்னவுடனே அந்த வேடனுக்கு மனம் நொந்து போனது. அவருடைய இதயம் மின்னலை தாக்கியது போல தாக்கியது. அதிர்ந்து போனான். அவன் ஓடினான். அங்கே சென்று பார்த்தான். ஒரு கூழாங்கற்கல் கூட அந்த ஆற்றுங்கரையில் இல்லை. அவன் தேடினான். ஓடி ஓடி பார்த்தான். ஒரு கல்லும் கிடைக்கவில்லை. மனம் நொந்து போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கதை எதை காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தை நாம் வீணாய் செலவு செய்து விட்டோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பாருங்கள். காலங்கள், நேரங்கள், மணித்துளிகள் தேவன் நமக்கு கிடைத்த கொடுத்த ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம். வைரத்தை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது தேவன் நமக்கு கொடுத்த நேரங்கள், காலங்கள். அந்த வேடனை போன்று எத்தனை முறை நாம் நம்முடைய நேரத்தை வீணாக போக்கிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அணை கிடந்த வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது என்று சொல்வார்கள். காலங்கள் திரும்ப நமக்கு வராது. நேற்று அது திரும்ப வராது. இன்று நாம் என்ன செய்கிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? தேவன் கொடுத்த இந்த நாள், தேவன் நமக்கு தந்த இந்த மாதம், கடந்த 7 மாதங்களை நாம் எப்படி கடத்தினோம்? எப்படி விரயம் செய்தோம்? பிரியமானவர்களே, தேவன் நமக்கு 8வது மாதம் தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் தீர்மானம் செய்வோம். நாம் காலங்களை வீணாய் விரயம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டிற்காக நாம் செலவு செய்து வேத வாசிப்பதிலும், ஜெபிப்பதிலும், ஊழியம் செய்வதிலும், நாம் எந்த வேலை செய்தாலும் தேவனை முன்வைத்து நாம் செய்ய இந்த மாதத்தை நாம் பிரயோஜனப்படுத்தும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது ஐயோ என்று நாம் புலம்பாதபடி அந்த பவுலை போன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் வீணாக ஓடவில்லை, வீணாக பிரயாசப்படவில்லை என்ற மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுவோம். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீ செய்கிற வேலைகளையும் ஆண்டவர் ஆசிரியப்பாராக. ஆண்டோடைய அன்பின் கரம், அவருடைய அரணைக்கு கரம் உங்களோடு கூட இருக்கும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. கடந்த 7 மாதங்கள் உங்களுடைய கரைகளை நடத்தினதே அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தை காண கிருபை செய்திரே அதற்காக கொடான கூடிய ஸ்தோத்திரம் சாமி. இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் வழிநடத்துங்க. நீங்கள் கொடுத்த காலங்கள், நேரங்கள், ஒவ்வொரு மணித்துளி விலையேற பெற்ற நேரம் ஆண்டவரே. அதை நான் வீணாய் செலவு செய்யக்கூடாது.
நான் வீணாக ஓடக்கூடாது, வீணாக பிரயாசப்படக்கூடாது. ஆண்டவரே, உமக்குள்ள வாழ கிருபை தாரும். நீ வரும்பொழுது நான் மகிழ்ச்சியோடு உம்மை சந்திக்க நிற்க அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியும் எனக்கு கெஞ்சிரும் சாமி. நீ தந்திருக்கிற ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடலை போல காண கிருபை செய்யும். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. குடும்பத்தின் தேவைகள், பாரங்கள் எல்லாத்தையும் சந்தித்து எல்லோரும் நோயற்ற வாழ்க்கை கொடும் ஆண்டவரே. தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய், அவருடைய இல்லத்தில் இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.